Namo Himalaya. லைஃப் உங்களுக்கு வெறும் ஒரு ரெண்டு சாய்ஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கீங்க, அது தெரியுமா? ஆனால் அந்த டிசிஷன் எதுக்கு பின்னாடி இருக்குது தெரியுமா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். எஸ், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு டிசிஷனும் லைஃப்பில் இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா, ஏன் இந்த வீடியோ உட்கொண்டு கூட நீங்கள் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்ற ஒரு டிசிஷனில் தான் உள்ளே வரீங்க. இப்படி தான் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணம் பண்ணுற இந்த சோகால் 3D இந்த மெட்டீரியல் உலகத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எல்லாமே உங்கள் டிசிஷன் அப்படி தான். காலையில் எந்திரிக்க கூடாதுன்றதும் உங்களோட டிசிஷன் தான். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லை, உங்களோட உள் உணர்வில் உள்ள ஆழமாக என்ன தெரியுமா பண்ணிடுது, நான் வந்து வேலை செய்யணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதெல்லாம் நான் எந்திரிக்க மாட்டேன். ஸோ இதுவும் ஒரு டிசிஷன் தான். நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்களோ அதுவும் ஒரு டிசிஷன் தான். எல்லாமே ஒரு டிசிஷன் வச்சு தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த டிசிஷனுக்கு உண்டான ரியாக்ஷனை தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னாலும் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ ஒருவேளை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா வராதா? அப்பயும் வரும். அது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இது வந்து மேலோட்டமாக சொல்லணும்னா ரெண்டு தான். ஒன்று கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும், இல்லையா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்துடணும். இந்த 2 சாய்ஸ் தான். உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னா அது நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் லைக் எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலும் சரி, ஆஃபீஸில் வெளியில் எங்கே ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன் நீங்கள் ஒரு சைக்கிள் கடை கூட வச்சுருந்துருக்கலாம், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசாமல், டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 4 வாரத்தை கூட பேசாமல் சிரிக்காமல் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது வெறும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட, ஏன்னா அந்த உங்களுக்கு ஃபேமிலியில் அந்த ட்ராப் வந்து பிடிக்கணும்னா முதல்ல உங்களை ஃபேமிலிக்குள்ளே திணிச்சு அதுக்குள்ளே ஒழுங்காக இருக்க வச்சு தான் அவங்கள வெளியில் எடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறதுனால சொல்கிறேன். எவ்வளோ சொன்னாலுமே ஒன்றும் புரிய போகிறதில்ல. சரி, ஓகே, ரைட்டு, நம்ம வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே எப்படி சந்தோஷத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் லைட்னா என்ன, இறைவனா என்னன்ற அப்புறம் எடுத்துக்கலாம். சரியா? அந்த ட்ராப்புக்குள்ளேயே நீங்கள் இந்த 2 விஷயம் இருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் இந்த 2 விஷயம் தான். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்போ நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்களோ அப்போ தான் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போவீங்க. அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிதானம் வந்து வந்துடும். ஒரு விஷயம் இப்போ வெளியில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது ஆண்கள் மட்டும் நான் சொல்ல, பிஸ்னஸ் என்ன பெண்களும் பிஸ்னஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ மெனி என்டர்பிரினர்ஸ், ரைட்? எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் வெளில நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள வந்து அப்படியே வந்து வீட்டில் வந்து திணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே சட்டப்படி இல்லை. அதையும் தாண்டி யார் ஒருத்தர் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நிலச்சி நிற்க முடியும். சும்மா ஒரு நாள் பண்ணுறது இல்லை, ஒரு நாள் காலைல எந்திரிக்கிறது இல்லை, ஒரு நாள் எல்லாத்தையுமே நிதானமாக கவனிச்சுட்டு போகிறது கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இருக்க போகிறது எல்லாத்துலேயுமே அது அப்படியே உங்களோட கேரக்டராகவே மாற்றணும். உள்ள நீங்க எதையுமே மாத்தாம உங்க ஃபேமிலி மாறணும், ஒர்க் பிளேஸ் மாறணும், பொருளாதாரம் மாறணும், ஏன் என்ன சொல்றது, எல்லாமே லைக் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மாற்றணும்னா நீங்க முதல்ல மாறணும். தயவு செஞ்சு நீங்க மாறணும். ஜி உள்ளுக்குள்ள நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கா இல்லை, நான் பிறகு நீங்க வெளியில எதிர்பார்க்க முடியும். கரெக்டு தானே? இல்லை நான் அதை தப்பா சொல்றேன்னா? வெளியில மாறினாதான் உள்ள மாறுவீங்களா? நீங்க உள்ள மாறினாதான் எதுவுமே நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இது. ஓகே, அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல இப்போ 2வது சாய்ஸ். சீரியஸா சொல்றேன், அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகல அப்படின்னா நீங்க இப்படியே போய் செத்து போயிடுவீங்க. இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பிரச்சனை, அப்புறம் சந்தோஷம், பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் ஏதோ ஒன்று தர மாதிரி தெரியும்,
ஏன்னா நீங்க கொண்டு வந்த பேக்கேஜ் இப்படி அந்த கார்மிக் பாயிண்ட்ஸை பொறுத்து ஏதோ ஒன்று வரும் போகும் இப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு நாள் செத்தும் வருவீங்க. ஆனா அதை செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோயோ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு. இதெல்லாம் உண்மை நினைச்சே நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு ஒழுங்கா நம்ம பாடியை யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு தோணும். ஸோ தயவு செஞ்சு அந்த நிலைமைக்கு போயிட்டு உட்காராதீங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையான்னு வேற கேட்பாங்க. மேலே போனீங்கன்னா when you come out of your, அதாவது பாடி விட்டு வெளில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ஃபார்ம் விட்டுட்டு வந்தோடனே அக்கௌண்டன்ட் வந்துடுவாங்க. சரியா, அவங்க வந்துட்டு வரும்ல என்னன்ற அக்கௌண்ட்ல எடுத்து நம்ம நேற்று பேசணும் இல்லையா, கேட்கும் போது உங்களுக்கு சொல்லலையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. தம்பி தங்கச்சி உங்களுக்கு சொல்லவே இல்லையா, யாருமே உங்களுக்கு கேள்வியே படலையான்னு. அப்ப நீங்க போய் சொல்லவே முடியாது, நான் கேள்வியே படலையே எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, இது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்களுக்கு நான் ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நீங்க தான் அதை காதுல கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சி நீங்க ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறீங்க, எதையுமே பண்ண மாட்டேங்க. சும்மா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க போய் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வச்சு தாளிச்சுட்டு இருப்பாங்க. திருப்பியும் இங்கதான் அனுப்புவாங்க. இங்கே வந்து மறுபடியும் நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கதான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மேட்ரிக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வச்சு செட் பண்ணிட்டு இருக்கு. உங்களை அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வெளியிலேயே வராது. நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்றதுக்குலாம் ஆப் வாட்ச் என்னென்னமோ வந்துருச்சு இல்லையா. எவ்வளோ உங்களை என்டர்டைன்மெண்ட்டா எவ்வளோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் நடந்திருக்கீங்கன்றது கூட நீங்க பார்க்க வேணாம், நான் சொல்றேன் உனக்குன்ற அளவுக்கு ஆப்ஸ் அந்த டெக்னாலஜி அவ்வளோ அப்டேட்டட் வெர்ஷன்ஸா வந்துட்டு இருக்கு. நீங்க எங்க அப்டேட்டடா இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்னா என்ன தெரியுமா, இன்னும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகிறது தான் அப்டேட்டட் வெர்ஷனா. அது அப்படி இல்லை. அப்டேட்டட் வெர்ஷன்னா நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போடுங்க. காலை சீக்கிரம் எந்திரிங்க, வெளியில் இருக்கிறத உள்ளே கொண்டு வரக்கூடாது, உள்ள வீட்டுக்குள்ளே நடக்கிறத வெளியில் கொண்டு போகக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க தெரியணும். அட்லீஸ்ட் 3D உலகத்துலையாவது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் மெயின்டைன் பண்ண தரலன்னா அப்படி என்னத்துக்கு தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. சும்மா ஒரு கோவப்படுறதோ இல்லை உண்மைன்னு இருக்கிறதோ இல்லை அப்படியே ஏனோ தானோன்னு அப்படியே சம்பாதிக்கிறதோ ஏனோ தானோன்னு வாழ்றது ஏனோ தானோ தப்பு பண்ண வேண்டியது, இது பேர் தான் வாழ்க்கையா? இது முழுக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன். திருப்பியும் சொல்ற கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களால கண்ணு முழிக்கவே முடியாது. திருப்பி இந்த டெக்னாலஜி வச்சு மூட போறாங்க, அதுதான் நடக்க போகுது. திருப்பியும் சொல்றேன், அது வச்சுதான் நடக்க போகுது. செம்ம ட்ராப் இருக்கு. ஸோ அதனால பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. டைம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு. நீங்க இன்னும் முழிக்காம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து வீடியோஸ் ஸ்வைப் பண்ணிக்கிட்டோம். சரி, ஐம் நாட் அகேன்ஸ்ட் தி டெக்னாலஜி. நான் டெக்னாலஜிக்கு அகேன்ஸ்டா இல்லை, ஆனால் டெக்னாலஜியை நான் யூஸ் பண்றேன். டெக்னாலஜி ஒன்று என்ன யூஸ் பண்ணாது. இதுல முக்கால்வாசி பேர் 99% கூட சொல்லலாம். எல்லாம் எப்படின்னா அந்த டெக்னாலஜி இல்லைன்னா நான் அப்படியே செத்துருவேன், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட். ஏன் நேச்சர்லாம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லையா? அதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். நீங்க ரெண்டாவது சாய்ஸ், ஸ்டே அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன். என்னைக்கு நீங்க சூஸ் பண்றீங்களோ அன்னைக்கு நேச்சர் உங்ககிட்ட வந்துடும், இறைவன் உங்ககிட்ட வந்துடுவார். ரொம்ப கொஞ்சம் சுலபமானது தான், ஆனால் அது டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் இந்த மாதிரி இருக்காதீங்க. அது எந்த யூஸுமே கிடையாது. நாசமாக போகிறதுக்கு எல்லா வேலையும் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடியும் ஆகிட்டு அதில் போய்கிட்டும் இருக்கு இல்லையா. நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கீங்க அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். திருப்பியும் சொல்கிறேன், காலை சீக்கிரமாக வேகமாக எந்திரிங்க. டே நைட்டு ஃபுல்லாக வீடியோவை ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக எழுந்திரிச்சுன்னா என்ன எனர்ஜி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையா? வெளியில் போய் நடங்க, போங்க, வெளியில் போய் நடங்க, வெளியில் இருக்க காற்று வாங்குங்க. அதெல்லாம் முடியலை. உட்காந்து சார்ஜ் போட்டாலும் நான் ஸ்வைப் பண்ணி, இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். கம் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். ஏப்பா எனக்கு வெளியிலலாம் இடமே இல்லை, மொட்டை மாடி இல்லை, நான் எப்படி வீட்டில் இருக்க தெரியுமா? ஹாலில் போய் நடுங்க, இல்லை உங்கள் ரூம்குள்ளே போய் நடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். எதையுமே இது பண்ணாமல் ஒரு கேஜெட்ஸ் கொஞ்சம் தனியாக வைங்கப்பா. மொத்தம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். ஒன்று நான் எனக்கு தெரிஞ்ச இந்த வேக்கப் இயர்லின்ற ரொட்டீன். இன்னொன்று 1 hour முன்னாடி நீங்கள் தூங்க போகும்போது வைண்ட் அப் ஆயிடணும், அதெல்லாம் தூக்கி போட்டுருணும். நீங்கள் என்ன ஒரு கனெக்ட் பண்ணுறீங்கன்றது கூட அதில் ட்ராப் இருக்கு. ப்ளீஸ் லிசன் அப். நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்படி போறேன்னு நினைக்காது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் பட்டும் படாமல் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அல்காரிதம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. ஐம் வெரி நியூ டு திஸ் பிளாட்ஃபார்ம்.
தெரியல. அதனால ரொம்ப சூதானமா பேச வேண்டியதா இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியல. அதனாலதான் வந்து கொஞ்சம் லைட்டா போட்டு அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டே அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். சூஸ் த செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே ஈஸியா இருக்க மாதிரி தான் தெரியும். அதை உங்களை கொண்டு போய் ஒரு குழியில தள்ளுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். கஷ்டப்படாம கிடைக்குது அப்படின்னா அப்ப ஏதோ தப்பா இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமா, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறதே நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கான். அப்படியா? அதுவே கஷ்டமா இருக்கு. அப்ப அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்லாம் என்ன பண்ண போறீங்க? வச்சு எரிக்க போறாங்கன்னு சொல்லிடுவீங்களா? எரிச்சாலும் இறைவனை நோக்கி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இறைவனாகவே மாறி விடுவீர்கள். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஏதோ மாத்தி சொல்லி பாக்குறேன். திருப்பியும் சொல்றேன், என்ன சப்ஸ்கிரைப் பண்றது மேட்டர் இல்லை. எனக்கு நீங்க எதுவும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. சப்ஸ்கிரைப்லாம் நீங்க பண்ணவே தேவையில்லை. சொல்ற ஒரு வார்த்தைய தயவு செஞ்சு உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மூலையில அப்ளை பண்ணீங்கன்னா அது போதும். எனக்கு அது போதும். Sending you all love and light. நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அவங்க எடுத்துருவாங்க. They have the powers. Make use of this time 2024 and 2025. Left out 1.5 years தான் left out. Almost 1/2 வருஷம் போயிடுச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. Smell the coffee, smell the flowers. Become the light particle. மெய்யான ஆற்றல்ல குடிங்க. தப்பா போயிட்டு இருக்கீங்க. வேலைக்கவே ஆகாது, வேலைக்கு ஆகாது. ரோல் அவுட் ஆயிடுச்சா? சுத்தம் வேலைக்கு ஆகாது. தயவு செஞ்சு மெய்யான ஆற்றல குடிச்சு டிவைனா மாறதுக்கு உண்டான ப்ராசஸ்ல இறங்க ட்ரை பண்ணுங்க. நமோ ஹிமாலயா.